ரஜினிகாந்த் கருப்பு நிறமும் பரட்டு தலையுமா தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சி ரஜினிகாந்தை பின்பற்றி பல கருப்பு நிற மனிதர்கள் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவருடைய பெயரும் பலரையும் கவர்ந்தெடுத்திருக்கு. ரஜினிகாந்தின் சாயல்ல இருந்தவங்க அவரை போலவே பெயரை வச்சு கொள்ளவும் ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த பெயர்ல இருந்த காந்தம் அவர்களை ஈர்த்ததுன்னு தான் சொல்ல முடியும். அதனால தங்கள் பெயருக்கு பின்னாடி காந்த் என்ற பெயரை சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி ரஜினிகாந்தின் சாயல்ல உருவான காந்த் நடிகர்கள் எல்லாருமே சாதிச்சிடலங்க. கைவசம் இருக்கும் கண்டக்டர் வேலை பறிபோக கூடன்னு தெரிஞ்சே சென்னைக்கு ரயில் ஏறியவர் சிவாஜி ராவ். வந்த கையோட திரைப்பட கல்லூரியிலையும் சேர்ந்தாரு. அங்கு சிறப்பு ஆசிரியரா இயக்குனர் கே பாலச்சந்தர் வந்தது சிவாஜி ராவின் வாழ்வுல முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. அங்குதான் இருவரும் பரஸ்பரமும் பார்த்துக்கிட்டாங்க. பாலச்சந்தர் எல்லா புதுமுக நடிகர்களை போலவே சிவாஜி ராவும் கட்டபொம்மன் வசனத்தை பேச வச்சாரு. ஆனா எல்லாரையும் போல இல்லாம சற்றே வேகமா. அந்த வேகம் பாலச்சந்தரை ஈர்த்துச்சுன்னே தான் சொல்ல முடியும். அந்த நொடியில அபூர்வ ராகங்கள் படத்துக்கு ஒப்பந்தமானாரு சிவாஜி ராவ். நான் பைரவியோட புருஷன் என்ற முதல் வசனத்தோட இரும்பு கதவை திறந்து கொண்டு தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச சிவாஜி ராவுக்கு என்ன பெயர் வைக்கலான்னு பாலச்சந்தரை யோசிச்சாரு. எதிரில் இருக்க சிவாஜி ராவ் கிட்ட அவருடைய விருப்பமான பெயரையும் கேட்டாரு. சிவாஜி ராவ் சரத் RS கெய்வாட்னு என்னென்னமோ பேர்லாம் சொன்னாரு. இதுதான் இனி உன்னுடைய பேர்னு கௌரவம் படத்துல சிவாஜிக்கு வச்ச பெயர் பாலச்சந்தர் சிவாஜி ராவுக்கு சுடினாரு. பாலச்சந்தர் சொன்னதும் அந்த பெயர் சிவாஜி ராவுக்கும் பிடிச்சு போச்சு. நன்றி சொல்லி புறப்பட்டாரு ரஜினிகாந்த். அந்த பெயரோட அபூர்வ ராகங்களை ஆரம்பிச்சவர் மூன்று முடிச்சு அவர்கள் புவனா ஒரு கேள்விக்குறி 16 வயதினிலே பைரவி முள்ளும் மலரும் தப்பு தாளங்கள் என்று நகர்ந்து பில்லா காளி ஜானி முரட்டுக்காளி தீ தில்லுமுள்ளு என்று சூப்பர் ஸ்டாரா உச்சம் தொட்டாரு. இடைப்பட்ட காலத்துல தனிக்கென்று தனி பாணியே உருவாக்கி இருந்தாரு. போட்டி கொஞ்சம் கடுமையான போது மாற்று ஏற்பாடா ரஜினிகாந்த் ஸ்டைல்ல புதுமுக நடிகர்களை உருவாக்க ஒரு சில தயாரிப்பாளர்கள் முடிவெடுத்தாங்க. அப்படியான தயாரிப்பாளர்கள் ஒருவரின் கண்ணில் பட்டவர் தான் மதுரையில இருந்து வந்த விஜயராஜ். மதுரையில மில் முதலாளியா இருந்தவர் விஜயராஜ். அப்போதைய திரைப்பட விநியோகஸ்தர்கள்ல ஒருவரான முகமது மர்சூக் புதிதாக திரைப்படம் தயாரிக்க விரும்பினாரு. ரஜினிகாந்த் சாயல்ல இருக்கும் விஜயராஜ நடிக்க வைக்க தயாரானாரு அந்த தயாரிப்பாளர். விஜயராஜும் சந்தோஷத்தோட சம்மதிச்சாங்க. ஆனா அந்த படம் எடுக்கப்படலைங்க. ஒரு பக்கம் நடிக்க வாய்ப்பு கேட்டு விஜயராஜ் செல்ல, மறுபக்கம் கதை வசனம் வாய்ப்பு கேட்டு இப்ராஹிம் சென்று கொண்டிருந்தாரு. அந்த இப்ராஹிம் தான் பின்னாட்கள்ல பிரம்மாண்டமான வெற்றி படங்களை தயாரித்த இப்ராஹிம் ராவுத்தர். இனிக்கும் இளமை படத்துல விஜயராஜுக்கு கராத்தே மாஸ்டர் வேடம் கொடுத்தாரு. விஜயராஜின் பெயரை சினிமாவுக்காக மாற்ற விரும்பினாரு MA காஜா. முதல்ல அமிர்தராஜ் என்ற பெயர் வைத்தவர் திடீர்னு மனம் மாறி பார்ப்பதுக்கு ரஜினிகாந்த் சாயில இருக்கும் விஜயராஜுக்கு அதே பாணியில விஜயகாந்தனும் பேர் வச்சாரு. அந்த நொடியில விஜயகாந்த் உருவானாரு. அதன் பிறகு தூரத்து இடி முழக்கும் சட்டம் ஒரு இருட்டரை சிவப்பு மல்லி என்று முன்னேற தொடங்கியது விஜயகாந்த். கரிமேடு கருவாயன் அம்மன் கோவில் கிழக்காலே ஓமை விடிகள் கூலிக்காரன் உழவன் மகன் கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை சின்ன கவுண்டர் என்று திரைத்துறையில உச்சம் தொட்டாரு. சிவாஜிராவ் என்ற ரஜினிகாந்த் கோடம்பாக்கத்தின் கதவுகளை தட்டுவதற்கு முன்னமே வெள்ளித்திரை கனவுகளை சுமந்தபடி சென்னையில வலம் வந்தவர் ராஜபாளையத்தை சேர்ந்த ஜெயராம் ராஜு. ஒரு நாள் வேலையை விட்டுட்டு சென்னைக்கு ரயில் ஏறினார். அப்போது ரஜினிகாந்தின் சாயல்ல புதுமுகங்களை தேடிக்கொண்டிருந்த திரைப்பட தயாரிப்பாளர் தாசரி நாராயணாவின் கண்ணில் பட்டாரு ஜெயராம் ராஜு. உடனடியா ரங்கூன் ரவுடி படத்துல நடிக்க ஜெயராம் ராஜுவுக்கு வாய்ப்பளித்தாரு தாசரி நாராயணராவ். ரஜினிகாந்தின் சாயல்ல இருக்கும் அவரை தனது படங்கள்ல தொடர்ச்சியா பயன்படுத்தி கொள்ள விரும்பிய அவரு நளினிகாந்த் என்ற பெயரை ஜெயராம் ராஜுவுக்கு சுற்றினாரு. ஆமாங்க, ரஜினிகாந்த் விஜயகாந்த் வரிசையில நளினிகாந்த். அந்த நொடியில ஜெயராம் ராஜு நளினிகாந்தா உருமாறினாரு. ரங்கூன் ரவுடியை தொடர்ந்து தமிழ்ல சில தமிழ் படங்களை தடை காட்டினாரு. திரையில ரஜினிகாந்தை பார்த்து விசில் அடிச்சவங்க நளினிகாந்தையும் ஆரம்பத்துல ஆச்சரியத்துடன் தான் பார்த்தாங்க. ஆனா பெரிதா அங்கீகாரம் கிடைக்கல. பிறகு தெலுங்கு படங்கள்ல நடிக்க தொடங்கினாருங்க. அந்த வாய்ப்பு கொடுத்தவர் தாசரி நாராயணராவ். தமிழுக்கு ரஜினிகாந்த், தெலுங்குக்கு நளினிகாந்த் என்று கொண்டு வர விரும்பிய அவரு நளினிகாந்துக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தாரு. ஆனா இலக்கு நிறைவேறவில்லைன்னே சொல்ல முடியும். என்றாலும் தெலுங்கின் முன்னணி நட்சத்திரங்களான NTR, நாகேஸ்வர ராவ்,
மோகன் பாபு, சோமன் பாபு, சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா போன்றோருக்கு வில்லனா நடிச்சாரு நளினிகாந்த். பிறகு எங்கம்மா ராணி, மங்கம்மா சபதம் என்று பல படங்கள்ல நடித்து கொண்டிருந்த நளினிகாந்துக்கு பெயர் வாங்கி கொடுத்த படம் முந்தான முடிச்சு. பாக்யராஜ் இயக்கத்துல வெளியான அந்த படத்துல பள்ளி குழந்தைகளுக்கான சத்துணவை திருடி சென்று ஹோட்டல்கள்ல விற்பனை செய்யும் டிரைவர் வேடத்துல நடிச்சிருந்திருப்பாரு நளினிகாந்த்.